ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி, கரண்ட் சுச்சுவேஷன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான். ஓகே, நம்ம ரீடிங்குள்ளார போகலாம். இது ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு ஹெர்மெட், Son of Pentacles, Son of Swords. ஓகே, ஒரு சில பேரை உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய பிரேக்கப் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் சிங்கிளாக கூட இருக்கலாம். உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அது பிரேக்கப்பில் தான் முடிஞ்சிருக்கும். நிறைய ஹார்ட் பிரேக்ஸ். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு ஸ்மூத்தாக எதுவும் நடக்காது. ஒரு பிரச்சனைகள், கண்டினியூஸ் ஹார்ட் பிரேக்ஸ் இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்டில் யாரோ ஒருத்தவங்களை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க அண்ட் ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. தப்பாக பிஹேவ் அப்படின்னா அவங்கள அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ண அந்த பாஸ்டில் தான் அதோட ஒரு கர்மா தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது அண்ட் உங்கள் பாஸ்டில் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அண்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும், ஃபர்கிவ்னஸ் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பண்ண அந்த ஒரு தப்பு, இந்த ஒரு போன பாஸ்டில் நீங்கள் பண்ண அந்த தப்பு இப்போ நீங்கள் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அனுபவிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபர்கிவ் கேட்கணும். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. எய்தர் உங்ககிட்ட சீக்ரெட் இருக்கு, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்கு. நீங்கள் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த ஓப்பனாக பேசினா, ஒரு விஷயம் சொன்னால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க. அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் சீக்ரெட்ஸாக இருக்கு. அந்த பர்சன்மே, உங்களோட பர்சன்மே சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப லோன்லியான ஒரு ஜேர்னியில் இருப்பீங்க. ரொம்ப தனிமையாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கமிட்டடாக இருப்பாங்க. ஒரு வெளியே போகிறதுக்கு கூட ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கான ரைட் பர்சன் வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்பட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தப்பான பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் மாட்டிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஆகும். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இப்போ ஒரு கரெக்டான டைம் கிடையாது. ஸோ நீங்கள் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Judgment, Queen of Swords, Queen of Cups. Okay. இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபெக்ஷனேட்டான ஒரு பர்சன், அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். உங்கள் பார்ட்னர் அவ்வளோ லவ் பண்ணுவீங்க, அவ்வளோ பாசம் இருக்கும், ரொம்ப லாயலாக கூட இருப்பீங்க. ஆனால் உங்கள் லவ் அவ்வளோக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்க வெளியே. ரொம்ப ஷையாக இருக்கலாம் நீங்கள். உங்கள் பார்ட்னர் தான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவ்வளோக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க.
இது வந்து ஒரு சில பேருக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க, இன்னொரு சில பேருக்கு உங்க பார்ட்னர் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க, ஷையா இருக்கலாம். ஸோ பப்ளிக்ல வந்தா வெளியே வந்தா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாலாம் காமிக்க மாட்டீங்க, ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நீங்கள் அன்பு பாசம் மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. இது ஒரு ரீசன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஷையெல்லாம் பட வேண்டாம். நீங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹானஸ்டான ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து டைரக்டாக சொல்லியிருக்க மாட்டீங்க, நிறையா ஹைட் பண்ணியிருக்கலாம். அண்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி ஓப்பனாக இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் தான் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஒருத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பேஷனேட்டான லவ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு 100% லவ்வர்ஸ், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் இல்லை. ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், உங்களுடைய ஃப்ரீடம், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னராக ஃபைண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களும் உங்களோட எமோஷன்ஸுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக பார்த்து நீங்கள் கமிட் ஆகுங்க. ஸோ கமிட்மெண்ட் விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். ரொம்ப தனிமையாக இருக்கங்கிறதுக்காக யார்கிட்ட பேசினாலும் அவங்களோட அஃபெக்ஷனேட் ஆகி நீங்கள் ஒரு ட்ராப்பில் போய் விழ வேண்டாம். அண்ட் இது வந்து மேரேஜ் பர்சன்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் மேரீடு அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் வந்து பேசிக்க மாட்டீங்க. அந்த ஒரு பேஷனேட்டான ஒரு லவ் இருக்காது. இந்த உரிமை எடுத்துக்கிட்டு பண்ணுறது பேசுறதுங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், டிஸ்டன்ஸ்டாக இருக்கும். பிகாஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படுது, கொஞ்சம் ஃப்ரீடம் தேவைப்படுது. இது வந்து எய்தர் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ ஒரு விதமான ஃப்ரீடம் தேவைப்படுதுங்க. ஏன்னா எதை சொன்னாலும் வந்து நீங்கள் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருதுங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீடம்ங்கிறது தேவைப்படுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சின்ன ஃபோன், 4 of Swords, wheel card. Okay. See, உங்களோட ஓவரால் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இது சிங்கிளாக இருந்தாலும் கமிட்டட் அண்ட் மேரிட் எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களோட இந்த லவ் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான மெயின் ரீசனே உங்களுடைய பர்சனலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல், உங்கள் வேலையில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனையும் சரி, உங்களுக்கு பர்சனலாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா வேறு மென்டல் எமோஷன்ஸ், இது சம்மந்தப்படி ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதனாலேயே அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார கொண்டு வரீங்க. அதுதான் ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே இங்கே காமிக்கிறீங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டீங்க. எதர் நீங்களோ உங்கள் பார்ட்னரோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா பர்சனலான ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், ஃபேமிலி கூட ஒரு பேர்டன்,
ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஓவராக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது, பேசலைன்னா ஏன் பேசலை, ஏன் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் போய் ஏன் பேசலை, ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லவ் அவங்களுக்கு இன்னொரு பேர்டனாக போயிடும். அண்ட் பாதி பேத்துக்கு ஐ திங்க் கரண்ட்லி அந்த ஒரு எனர்ஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வரனால இப்போ இருக்கிற இந்த லவ் லைஃப் ஒரு பேர்டனாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சிங்கிளாக நிறைய வருஷம் நிறைய மாதங்கள் சிங்கிளாக இருக்கலாம். அப்படி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லவ் லைஃப் மேலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், இன்னைக்கு தனியாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களை வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போயிடும். ஒரு சில பேர் வந்து இப்போ ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்கலாம், ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கலாம். என்னால் சிங்கிளாக இருக்க முடியல, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு உங்களை நீங்களே ரொம்ப புஷ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப யூ ட்ரைங் ஸோ ஹார்ட். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசணும், பழையபடி அந்த ஒரு பாண்டிங் இருக்கணும்னு ரொம்ப ஹார்ட் எஃபோர்ட் போடுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க. இதனால ஒரு அவுட்கமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் கொடுத்த இந்த ஒரு ப்ரெஷர், இந்த ஒரு அழுத்தத்தினால உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குமே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைச்சிருக்காது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க அண்ட் ஒரு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரி, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் வெக்கேஷன் மாதிரி போங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவை. ஒரு கொஞ்சம் எலோனா விடுங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம். எதர் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பர்சனல் டைம், பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குட்டான ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலுமே அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அது ஒரு மெமரிஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட் நடக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்குது அப்படின்னா அதையே போட்டு நினச்சிட்டே இருக்க வேண்டாம். அது எல்லாமே மறைஞ்சிரும். உங்களோட பேட் டைம்ஸ், பேட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. ஓகேங்களா? அதுவும் சீக்கிரமாகவே வந்து மாறிடும். திஸ் டூ ஷால் பாஸ். ஓகேங்களா? அதனே வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் ப்ராப்ளம்ஸே வருது. அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டை கொண்டு வரக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ், அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு அப்படி நடந்தீங்க, இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறீங்க. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே இது வந்து ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஹீலிங் தேவை. ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய ஃப்ரீடம், நிறைய ஹீலிங் தேவைப்படுது. அண்ட் வந்து நீங்கள் உங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹோப்லெஸ்ஸாக தெரியுது, அது மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அது ஹெல்தியர் வே இல்லை. சொல்லணும்னு உடனே போய் சண்டை போடக்கூடாது, ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னோ அதை பார்த்து சொல்லணும். பிகாஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இது சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி காமிக்கல. அதே மாதிரி ஒரு
என்ன சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியும் இல்லை. பிகாஸ் அந்த ஒரு பேஷனேட்டே இல்லை. இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நான் சிங்கிளாக இருக்கேங்கிறதுக்காக எனக்கு ஏதோ ஒரு பார்ட்னர் வேணும்னு தான் தேடுற மாதிரி தெரியுதே தவிர, உங்களுக்கான அந்த ஒரு சோல்மேட், உங்களுக்கான அந்த ஒரு பேஷனேட்டான ஒரு லவ், அந்த லவ் தேடுற மாதிரி தெரியல. ரிலேஷன்ஷிப் சரி, லவ் லைஃப்லேயும் வந்து உங்களுக்கு சோல்மேட், பேஷனான ஒரு லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, உங்கள் காசு எல்லாமே ட்ரெயின்டாக தான் காமிக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அப்போ பேசுனாங்க, அப்போ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணீங்க, இப்போ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்கிற கம்பேரிஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டே இருக்க வேண்டாம். அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெஷர், அழுத்தம் கொடுக்குது. ஓகே, மூன் கார்டில் பார்க்கலாம். அதனால ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. உங்கள் பார்ட்னர் சொல்கிற ஒரு வார்த்தைகள், அவங்க ஒரு பிஹேவியர்ஸ், பாஸ்ட் விஷயங்கள், அவங்க நடந்தது, இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறீங்க. நிறைய லெட் கோ பண்ணணுங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். நான் சொன்ன மாதிரி தான், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப தேவை. ஈகோலாம் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லவ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணுமே தவிர ஈகோ தெரியக்கூடாது. A new romantic cycle begins. It's time to release negativity. Okay. See, once இந்த நெகட்டிவிட்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் பார்ட்னரை ஒரு ரொமான்டிக்கான ஒரு வேலை, ஒரு பேஷனேட்டான ஒரு அன்பான ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அவங்கள பார்க்குற விதங்களே டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ரீடிங் டுடே. இன்னைக்கான ரீடிங் அதுதான். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மோஸ்ட் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். அதே மாதிரி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.